சர்வலோகத்தின் சிருஷ்டி கர்த்தாவாகிய அன்பு பிதாவாய் தேவன் இந்த நாட்களில் அவருடைய வருகையை சார்ந்த மனுக்குல மீட்பு நிறைவு அடைவதற்குரிய சத்தியங்களை சார்ந்த தீர்க்க தரிசனங்களை பங்கு பங்காய் வகை வகையாய் ஏறக்குறை 30 ஆண்டு காலங்கள் நம் அருள்நாதர் அறிவித்து வருகிறார். அதற்காக நான் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், சோத்திரிக்கிறேன். I praise and glorify the name of the Lord who is declared this truth, this meaningful truth to the church for the past 30 years and who created the universe, heaven and earth, each and everyone who gathered here. அருமை இரட்சகர் ஏதேன் தோட்டத்தில் என்று ஆதாம் ஏவாள் வீழ்த்தப்பட்டான் சாத்தானால் அன்றே அவனை உண்டாக்கிறதற்காக அவருடைய இருதயம் மகாவசனப்பட்டது. இவன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். God felt very sorry to create a human like Adam and Eve. If you read Genesis chapter 6 verses 3 from 6, we can read about the fallen of Adam and Eve because Satan created the tricks to fall them and escape them from the Garden of Eden. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் என் ஆவி என்றைக்கு மனுஷரோடு போராடுகிறது இல்லை, அவன் மாம்சம் தானே, அவன் இருக்க போவது ஒரு நாட்கள் 120 வருஷம் தானே என்கிறார். My spirit will not troubled with a God man's spirit because the lifetime, the span of the man is just 120 years. ஆகையினால் 120 வருஷம் மாத்திரம் பூமியில் வாழக்கூடிய மனுஷனோடு அவன் பாவம் செய்து விட்டான், அவனோடு நாம் ஏன் போராட வேண்டும் என்று இவனை உண்டாக்கினதுனால தானே சாத்தான் இவனை பாவி ஆக்கினான் என்ற மனஸ்தாபம் அன்பு பிதாவின் உள்ளத்திலே உருவானது. The life and the living age is just 120 years. God made a pity upon the humankind and he felt very sorry that Satan made a sinful nature in Adam and Eve. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே 6ஆம் வசனத்தில் தாம் பூமியிலே மனுஷன் உண்டாக்கிறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு வசனமாய் இருந்தது என்றும் வாசிக்கிறோம். God felt very pity and sorrow of created man in the world. ஆகையினால் 120 வருஷம் மாத்திரம் பூமியிலே வாழப்போகிறவனை நாம் ஏன் நிரந்தரமாக அவனை அக்கினிக்குள்ளாக ஒரு பாவியான மனுஷனால ஏன் விட வேண்டும்? இவனை ஏன் உண்டாக்கினதுனால தானே இவன் பாவியா மாறினான். ஆகினால் தன்னுடைய ஆவி அவனை மீட்க வேண்டும் என்று அவருடைய இருதயம் மகாவசனப்பட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கினது. So then God made a plan. Why should these people perished and go to the hell? Because they lived only 120 years in this year. That's why God made a plan to escape from this pittiness. மாத்திரமல்ல, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி மனிதனை குறித்த வசனம் அவருக்கு அதிகமாய் அவருடைய ஆவியும் இருதயம் ஆத்மாவும் துக்கமடைந்ததை போல பூமியில் அவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாம் அழிந்து போக போகிறதை என்று அவைகளை சிருஷ்டித்தமைக்காகவும் அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று 7ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். That's why in Genesis chapter 6 verse 7, God made a pity because of the sinful man and woman. God is meaningful that all the creature with the men and women is destroyed. ஆகையினாலே மனிதனையும் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட சகல ஜந்துக்களும் பூமியிலே மரிக்காத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அதற்கு எதிர்கரமான பல நியமங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று அருமை பிதாவுடைய ஆவியும் ஆத்மாவும் விரும்பினது என்பதை அறிகிறோம். That's why both the heart and soul of the Father God made a plan that to not destroy with the men and women all the creature
God want to redeem them with his loveful nature. ஏனென்றால் மனித மீட்போடு பூமியில் வாழுகிற சகல ஜீவராசிகளும் மனிதன் மரிக்க போகிறவனாய் இருக்கிறபடினால் அவன் மரிக்காத ஒரு நித்தியமாய் வாழுகிற தேவனுடைய புத்திரர்களானவர்களாக வாழ வேண்டும் என்று சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து காத்து கொண்டிருப்பதாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 19 முதல் வாசிக்கலாம். ரோமர் chapter 8 words from 19. In the book of Romans chapter 8 from 19 verse, we can read that all the creatures are longing why we should destroy the man who does sin against God. So God should have a plan for us, that we can read in the book of Romans chapter 8 verse 19 from. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஆமென். 19ஆம் வசனத்தில் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த அவளோட காத்து கொண்டிருந்ததை வாசிக்கிறோம். So the verse 19 we can read all the creatures are just waiting to see the creator of Son of God. இந்த தேவனுடைய புத்திரர்களாகிய ஆவியின் முதற்பலனை பெற்ற இவர்கள் பறக்கும்படியாய் உருவாகும்படியாய் 22ஆம் வசனப்படி ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று வாசிக்கிறோம். So to have a labor pain of all the creature, they just wait to see the sons of God to be born in the world. With all expectation, all the creatures are waiting. ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் அவருடைய ஆத்துமா மீட்கப்பட ஒரு நியமத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தேவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் துக்கமடைந்த வேளையிலே அவனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவைகளும் அவனுக்கு ஏற்புடையதான மிருகங்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் ஏற்படுத்திக் கொண்டார். So that's why God made a law and system with all his heart and soul to do some plan to escape this great tragedy situation. இப்படிப்பட்ட தேவனுடைய ஆதி தீர்மானத்தின்படி அருமை இரட்சகர் மேசியாவாக வெளிப்பட்டார், கிறிஸ்துவாக அவர் ஊழியம் செய்தார். இப்படியாய் அவர் சிந்தின ரத்தம் மனுஷனுடைய பாவத்தை மன்னித்தது. அவருடைய ரத்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் மாற்றினது. So the early decision of our Father God, he created only his son called Messiah in this world, not to perish the humankind, but to save them from all the sinful nature. இப்படியாய் மனுக்குலம் மீட்கப்பட அவர் வருவதான தேவ திட்டம் ஆதியிலேயே தேவன் அறிவித்ததை ஆதியாகமம் 3:15 வசனத்திலே உனக்கும் சிரிக்க உன்னிருக்கிறவர்களுக்கு பகை உண்டாக்குவேன் சொல்கிறவர். So the early plan of God, in the book of Genesis we can read, I will make a enmity with your seed and the enemy's seed, and this is the plan of God. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று அங்கு ஒரு போர்க்களமான தீர்மானம் எடுக்கப்படுகிறது. You will make his leg to be beaten and his leg will stamp on your neck. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாம் ஆதாம் அவனுடைய மனைவி ஏவாள் பாவம் செய்தபடியால் நியாயந்தீர்க்கப்பட்டு விட்டார்கள். மண்ணாய் அவர்கள் இருந்தபடியினால், அதாவது தேவமையும் இழந்து மண்ணான சாயலை உடையவர்கள் ஆனபடியினால் நீங்கள் மண்ணுக்கே திரும்புவீர்கள் என்று
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறோம். In the book of Genesis chapter 3, from 15th verse onwards, we can read that first man in the world, Adam, and his wife Eve, both are made a sin and sin against God. God had a pity on them, and he told that you have created out of soil and you will go to the soil. இப்படி இருக்க நியாயந்திருக்கப்பட்ட ஆதாம் போய் ஏவா சாத்தானின் தலை நசுக்க இயலாது. அவன் சாத்தானுடைய ஆளா மாறினபடினாலே இரண்டாம் ஆதாமாக அருமை இரட்சகர் அவதரிப்பதும் இரண்டாம் ஆதாமுக்கு ஏற்ற ஒரு ஆசிரியக்கப்பட்ட ஏவாளாகிய ஆவிக்குரிய பூர்ண ரூபூதியான மனமாட்டியாய் ஸ்திரீ எழும்புவதும் இப்படியாய் இந்த ஸ்திரீக்கும் சர்ப்பமே உனக்கும் இவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நீ அந்த இரண்டாம் ஆதாமின் குதிங்காலை ஊழியத்தை நசுக்குவாய், சிலுவையில் அறைந்து விடுவாய், அவர் ஒரு தலையை நசுக்குவார் என்ற தீர்மானம் அங்கே உருவாக்கப்பட்டாயிற்று. Therefore God made the second Adam, Jesus Christ, because first Adam, he was with Satan. He accepted all the obedience of Satan. That's why God made him to quit off from the Garden of Eden. And God told that second Adam, Jesus is going to crush down, stamp out the neck of the Satan in the cross of Calvary. இப்படிப்பட்ட தேவ தீர்மானத்தின்படி இரண்டாம் ஆதாமை இயேசு கிறிஸ்து வரவும் வருகிறதும் அவரை சந்திக்க ஆயத்தமாகிற அவருடைய மனவாட்டியான பரிசுத்தவான்கள் ஆயத்தமாவது என்ற ஒரு நிலையான தீர்மானம் ஆதியாகமம் 3:15 வசனத்திலேயே தீர்மானிக்கப்பட்ட காரியமாயிருக்கிறது. So the stand firm decision God made in the book of Genesis chapter 3 verse 15. All the bride house church is ready to meet the groom, that is our Lord Jesus Christ, in the middle sky. ஆயினால் பழையற்பாடு முழுவதும் மேசியா வருவார் என்றும் ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகளை கொண்டு அவருடைய பிறப்பை குறித்தும் அவருடைய சத்துவத்தை குறித்தும் தாவீது சிங்காசனத்தை குறித்தும் அங்கு தீர்க்கமாக அறிவிக்கப்படுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். So all the portions of the Old Testament, especially in the book of Isaiah, he foretold, prophesied about the birth of Jesus Christ and all the ministry of Jesus Christ and all the sufferings of Jesus Christ and the coming of Jesus Christ in his book. அருமைய இரட்சகர் கிருபையின் காலத்தில் அவதரித்தார், பலியானார், உயிர்த்தெழுந்த நிலையிலே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி 11 சீஷர்களிடத்திலே உங்கள் கண்கள் காணும்படி வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசுவானவர் மறுபடியும் உங்கள் கண்கள் காணும்படி வருவார் என்று அந்த வாக்குத்தத்தம் பண்ணி சென்றிருக்கிறார். So as we all know that in the book of Acts chapter 1 verse 11, he appeared to the 11 of his disciples and say, how you are looking Lord Jesus who is ascended to the heaven, the same Lord is going to come back to the earth. As you all see that we are all going to meet the Lord in the middle sky. அப்படி அவர்களுக்கு ஆண்டவர் 40வது நாள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்பாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி அந்த 11 சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின்படி சில நாட்களில் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறோம். So before the 40th day of his ascension, in the book of Matthew chapter 28 verse 20, Jesus told that go ye into the world and preach the gospel and give the baptism to the people and set them free from all the bondages. 19வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அருமைய இரட்சகர் பூமியிலே வந்து அவர் 12 சீஷர்களை தனக்கு பின்னே வந்து ஊழியம் செய்ய ஏற்றுக்கொண்டாலும் கூட அவருடைய ஊழியம் நிறைவடைகிற வேளையிலே ஸ்காரியோத்து அழிந்து போனான்,
மீதமுள்ள 11 சீசர்களை பார்த்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி உலகம் எங்கும் சென்று அறிவித்து, பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர் ஞானஸ்நானம் கொண்டு சீசராக்கள் என்று 11 சீசர்களுக்கு கட்டளையிட்டு சென்றார் என்று வாசிக்கிறோம். So my beloved fellow servants of God, though Jesus had 12 disciples in the beginning, in the final day of his ministry, one of them, Judas the Iscariot, he betrayed Jesus Christ. He thus had a suicide, and then God made the 11 disciples to be alive with him, and he told and commanded in the Matthew mandate. God said that, go ye into all the world, I will be with you in the uttermost part of the world. You preach and give the baptism to the people, the name of the Father and the Son and the Holy Spirit. எபிரேய மொழியில் 11 என்றால் மணவாளன், இன்னொரு 11 என்றால் மணவாட்டி என்பதை அறிந்திருக்கிறோம். So in Hebrew language, the number 11 it refers to both the bride and the groom. அருமைய இரட்சகர் ஊழியம் நிறைவடைந்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே கட்டுவதற்கு 11 சீசர்களை பார்த்து, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்கிறார். After completion of his mission into the world, Jesus said to his disciples 11, go ye into the world and preach my gospel to them. 11 சீசர்கள் சென்று வருவேன் என்று சொன்ன மணவாளன் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அங்கே 11ஆவது வசனத்திலே என்றால் 11 என்ற மணவாளன், அவர் வருகைக்கு 11 என்ற மணவாட்டியான சபையை கட்டி எழுப்ப 11 என்ற 11 லக்கம் கொண்ட சீசர்களை அனுப்பி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து 11 என்ற மணவாளனுக்கு ஏற்ற 11 என்ற மணவாட்டி ஆயத்தப்படுத்தி அதற்கான ஊழியம் செய்ய என்று கர்த்தர் கட்டளையிட்டு சென்றார். So the book of Acts chapter 1 verse 11, these 11 disciples refer to the bride. They are expecting the bride to come just to do the kingdom gospel, spread the good news of Jesus Christ to the world. That is the commission to the disciples. அப்படியாகவே அந்த சீசர்கள் ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் கடந்த நாட்களிலே தெளிவாக தியானம் செய்திருக்கிறோம். So in the likewise way, his 11 disciples, they also commanded whatever they had from Jesus, they do the gospel kingdom to the humankind. இப்படி வருகிறேன் என்று சொல்லி அவர் ஊழியம் செய்த 3 ஆண்டு காலங்கள் முழுவதும் திருடன் வருகிற விதமாய் வருவேன் என்றோம். இப்படி எல்லாம் பல நிலைகளிலே நேசர் தமது பரிசுத்தவான்களாய் மணவாட்டியை சேர்த்துக்கொள்ள வருவதாக சொல்லி சென்றவர் காலம் நிறைவேறின பொழுது அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே திவ்யவாசனாய யோவானு கிபி 90ஆம் ஆண்டு வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தினுடைய இங்கே ஏறி வா என்று அழைப்பை கொடுக்கிறார். In the 3.5 year ministry, Jesus had revealed his disciple and all the people, those who are hearing his gospel, about his coming just like a thief. That's why God showed in the year BD 90 that he is telling to his apostle John, come on, come up to the heaven, I will reveal all the hidden things to you. இவர் உடனே ஆவிக்குள்ளாகி சிங்காசனத்துக்கு முன்பாக சென்றடைகிறான் திவ்ய வாசன யோவான். Immediately this apostle John become in spirit and go into the throne of God. அப்பொழுதுதான் அவருடைய வருகையை குறித்தும் அந்த வருகைக்குரிய சத்தியத்தை மணவாட்டியான பரிசுத்தவான்களை மீட்பதும் மணவாளன் சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படியான ஊழியத்தின் ரகசியங்களை நாம் காலையில் தியானம் செய்த வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி அவருடைய வலது கரத்தில் இருந்த உள்ளும் புற எழுதப்பட்ட புஸ்தகத்தை சார்ந்த சத்தியங்களை யோவானுக்கு எழுது என்று சொல்கிறார். So in the morning section we dealt with
Revelation chapter 5 verse 1, you can read the outer and inner portion of the book. It's become about the coming of the Lord Jesus Christ to meet his bride, and also bride to meet his groom in the middle sky. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். In the book of Revelation chapter 1 verse 18, மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். இப்பொழுது அருமை இரட்சகர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், மனுக்குல பாவத்திற்கென்று மரித்தேன், மரண சாதனத்தை என் உயிர் தெழுது மூலமாய் அழித்தேன், இப்பொழுது சதாகால உயிரோடு இருக்கிறேன், இதை எழுது என்று சொல்கிறார். our Savior is telling that I have died but live forever. I am going to destroy all the deathful nature. You write this in your book. Apostle John, it is my commandment. I will show each and every hidden things to reveal them. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன், நான் மரிப்பது இல்லை. ஏனென்றால் மரணத்திற்கு பாதாளத்துக்குரிய திறவுகளை நான் வைத்திருக்கிறேன், ஜெயம் பெற்ற தேவனாய் இருக்கிறேன் சொல்கிறார். I will live forever and ever. I have the key of death and the life. That's why I will live forever and ever. Jesus told to the Apostle John. ஆகையினால் இனி மரிப்பது இல்லை என்ற நேமம் அருமை இரட்சகருடைய ஊழியத்தின் பாதையிலே அங்கு அடிக்கடி அவர் பிரசங்கத்தில் அறிவித்து வருகிறதை நாம் அறிகிறோம். So that's why we know that every preaching Jesus is telling, I will never die. If you destroy this building, I will rebuild again within 3 days. Jesus will never die. பாவத்தின் சம்பளத்தை ஜெயம் பெற்றவர்கள், அதாவது மரணத்தை ஜெயித்தவர்கள் என்றென்றைக்கும் தேவனோடு நித்தியமாய் வாழ்வார்கள் என்ற சத்தியம் அங்கு அறிவிக்கப்படுகிறது. The wages of sin is death. Even though sin is death, God told to that, those whoever overcome the sin, I will give the life to them also forever and ever. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The book of John chapter 11 verse 26. 11:26 John. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்னைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். என்னென்னைக்கும் என்னை விசுவாசிக்கிற மரிக்க மாட்டான், இதை நம்புறியா? ஆவிக்குரிய மண்டலமே, அருமை இரட்சகர் அவதரித்தது மனுக்குலம் மரிக்காத ஒரு நித்திய வாழ்வை கொடுக்கவே அருமை இரட்சகர் அவதரித்தார் என்று அறிவுறுத்தப்படுகிறது. Do you have faith? Those who are believe on me will live forever. They have no death in this earth. Do you have belief? This is the question of the Lord Jesus to us. ரோமருக்கு எழுதிய நிருபம் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனம் உடைய தயவு செய்து வாசிக்கலாம். In the book of Romans chapter 14 verses from 7 to 9. நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்துவும் 9ஆம் வசனம், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு அவர் மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது. Jesus Christ also the God of the living and all God of the death one also, because he has got overcome the death even. 3 நிலைகளை சொல்கிறார். கிருபையின்கால சத்தியத்தின்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவனை அருள்வதாக ஜீவ புஸ்தகம் ஏற்படுத்தி அங்கே அவர் நாமம் எழுதப்படுகிறது. Jesus is sharing here 3 stages. In the time of grace, those who have a death, God is going to resurrect them and give them for the foremost life, everlasting life, forever and ever. அப்படி கிருபையின்கால சத்தியத்தின்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து அவர் வயோதிபத்தை நிமித்தமாக மரித்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருவர் கர்த்தருக்குள் மரித்தோர் பாக்கியவான்கள் என்று எழுதியது அங்கே அறிவிக்கப்படுகிறது.
Revelation chapter 14 verse 30, it's written like this: those who walk depth in God will be the blessed one. That's why, even though we have died into age, if we are died in Christ, God made us to be live forever and ever. இது பழைய புதிய ரெண்டு ஏற்பாடுகளிலும் தானியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 12 கடைசி நாட்களில் உன் ஜனத்தின் புத்திரருக்காக மிகாவேல் எழுந்துவான் என்று சொல்லுகிறவர். Both in the Old and New Testament, the book of Daniel, God says that in the last days I will raise up Michael, the angel, to reveal everything unto you. வாசியம் 1 உன் ஜனத்தின் புத்திரருக்காக இருக்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவார். யாரும் ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அநேக வாசி பூமியின் உள்ளே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகருக்கு சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் நிகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பூமியின் தூளில் முத்திரையில் இருக்கிறவர்கள் அநேகர் நித்திய ஜீவனுக்கு எழுந்திருப்பதாக அங்கு அறிவிக்கப்படுகிறது. From the dust of earth, God prepared many of them to even resurrected in the form of Lord Jesus Christ in these days. யோவான் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். Book of John chapter 5 verses 25 and 26, we are reading like this: மனுஷகுமாரன் தம் பிதாவின் மகிமை பொருந்தியவராய் வருவார் என்று 27ஆம் வசனம் சொல்லுகிறவர். 25ஆம் வசனத்தில் அவர் வருகையில் அநேக நித்தியத்திற்கும் நித்திய இகழ்வுக்கும் எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. The Son of God will come with all the glory of his Father. God raised many of them for the eternal life and also many of them for the eternal destruction. அப்படி என்றால் கர்த்தருக்குள் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து ஒருவேளை வயோதிபத்தி நிமித்தமாய் மரித்தவர்களையும் தேவன் சேர்த்துக்கொள்ள வர இருக்கிறதாக 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் வாக்கு பண்ணப்படுகிறது. If it's so, God promised in the 1 Thessalonians chapter 4 verse 16, he says, in the last days, due to age, many people disappeared, many people die in the Lord. God is going to resurrect them also. ரோமர் 14:9 படி மரித்தவர்கள் எழுந்திருப்பதும் பின்பு ஒரு கூட்டம் என்றென்றைக்கு பிழைத்திருக்கிற கூட்டமாக இருப்பதாக ரோமர் 14:9 நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. The book of Romans chapter 14 verse 9, God says many of them will rise and live forever and ever with the Lord Jesus. 1 தெசலோனிக்கே 4:17 படி இது முதலுக்கு நாம் எப்படி கர்த்தருடைய கூட இருப்போம் என்ற வாக்கு அங்கு அருளப்படுகிறது. So 1 Thessalonians 4:17 like this, from this day onwards we will live forever with our Lord Jesus Christ. அருமையான ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள பரிசுத்தவான்களே, நீதிமான்களே, தேவனுடைய திட்டம், அவருடைய வருகையின் நோக்கம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் தங்கள் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் அவர் இளைப்பாறுதல் புரிந்து கொள்ள சொன்னால், So the plan of God, my dear righteous men of God, லாசரு ஐஸ்வரிவான் என்ற சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். we all know the event of Lazarus and the rich man. லாசரு மரித்தான், ஆபிரகாமின் மடியிலே அவன் நித்தியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். Poor Lazarus, he dead and he is taking rest in the bosom of Abraham. இப்படி கர்த்தருக்குள் வாழ்ந்து மரித்து ரகசிய வழிகளே முதலாம் உயிர்த்தெழுதல் எழுந்து கொள்கிற அவர்களுக்கும் இன்னொரு கூட்டம் மரிக்காமல் இருக்கிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்துக்கு உரிய ஒரு கூட்டத்தை பூமியிலே கடைசி நாட்களில் பெற்றுத் கொண்டிருக்கிறார். In the first resurrection, like Lazarus the poor man who is resurrected from the dead and he had a rest in the bosom of Abraham. But God told one more group, that group is never die in the earth. They just with a body and they see
the Lord our Jesus Christ in the middle sky. அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அருமைய இரட்சகர் கடைசியிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவது சற்று முன்பாக பேதுருவையும் யோவானையும் அழைத்து, என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என்னில் அன்பாயிருக்கிறாயா என்று கேட்ட ஆண்டவர் யோவானை பார்த்து சொல்லுகிறார், பேதுரு கேட்கிறார், இவன் காரியம் என்ன என்று கேட்ட பொழுது அவன், நான் வருகிற வரைக்கும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சித்தமான உனக்கு என்ன என்று சொல்லுகிறார். So to have a bit explanation, in the event of Jesus before the ascension, he had a conversation with disciple John and Peter, and he told them, do you guys have pity on my sheep, and you sheep them with your love? Then Peter asked our Lord Jesus Christ, what is the matter of this beloved John, who is your beloved disciple? Then Jesus told that, if he is my will to live forever till my second coming, you don't bother about this. யோவான் 21 அதிகாரம் 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? If it's in my will that he is present till my coming. இப்படி அவர் ஊழிய காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் சற்று முன்பாகவும் உயிரோடு இருந்து தன்னோடு நித்தியத்திலும் என்னடைக்கு வாழக்கூடிய ஒரு ராஜரீக ஆசாரி கூட்டத்தை எழுப்பவும் அவர் சித்தம் கொண்டிருப்பதை அறிய முடிகிறது. So after the resurrection and before the ascension, Jesus is rising his priestlyhood, kingly priest, just to spread his gospel to the humankind. அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 51 52 வசனங்களிலே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் நித்திரை அடைவது இல்லை. Apostle Paul has written in his 1 Corinthians chapter 15 verses 51 and 52. He revealed that I am going to tell you a secret. Many of us will not die. 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 17 வசனத்திலே, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருடைய வருகைக்கென்று மேகங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடைய கூட இருப்போம் அறிவிக்கப்படுகிறது. So the same Paul written to the 1 Thessalonians chapter 4 verse 17. Likewise, the people of we with a living body, we are going to meet the Lord in the middle sky. இப்படி அருமையான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தமக்குள் வாழ்ந்து மரித்து முதலாவது பங்கடைகிறவர்களையும் மரிக்காமல் நித்தியமாய் வாழ மரணத்தை ஜெயித்த ஒரு மனவாட்டியான நீதிமான்களின் கூடாரமாகிய சபையையும் சேர்த்து கொள்ள வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Our loving Savior is keep on telling, I am coming again, I am coming to the people, those who are dead and also those who are alive as a bride, the church, to expecting his coming. ஆதியார் 3:15 அவன் தலையை நசுக்க வருவதாக அறிவித்த அன்புநாதன் இதுவரைக்கும் வந்தபாடு இல்லை. In the book of Genesis chapter 3 verse 15, he prophesied and the Father God told to the Satan, the Son of God will stamp your neck. But till date, it's not happening, it's not fulfilled. அருமைய இரட்சகர் அவர் ஊழிய செய்த காலத்திலே வருவதாக வலியுறுத்திய அன்புநாதன் எடுத்துக்கொள்ளப்படும் வேளையிலும் உங்கள் கண்கள் காண்படி வருவேன் என்று வலியுறுத்தி சென்ற அன்பின் ஆண்டவர் இதுவரைக்கும் வரவில்லை என்றால் காரணம் என்ன? So the keeping on telling the truth, I am coming to save the world, even in the last days of his ministry, even before the ascension, but till date it's not happening. What is the reason? நாம் காலையிலே தியானம் செய்தபடி வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 1 வசனத்திலே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று அறிவிக்கப்படுகிறது. As we meditate in the morning, book of Revelation chapter 1 verse 1, யார் சொல்லுகிறது? it's going to happen very soon. யார் சொல்லுகிறது? பிதா குமாரனுக்கு வருவதாக.
குமாரன் தம்முடைய தூதனாகிய காபிரியேலுக்கு, காபிரியேல் தன் தாசனாகிய திவ்யவாச யோவானுக்கு இதோ சீக்கிரமா சம்பவிக்க போகிற எழுது என்று சொல்லப்படுகிறது. This news passes from the Father God to the Son of God, to the Son of God to the Gabriel angel, then Gabriel to Apostle John. Oh John, you reveal everything into the book for the people. மூன்றாவது வெளிப்பட 1:3 காலம் முடிந்தது, காலம் நிறைவேறிற்று. The book of Revelation chapter 1 verse 3, in the last portion it says like this, the time is fulfilled. இந்த சத்திய தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதை கைக்கொள்ளுகிற பாக்கியவான் என்ற லிஸ்டை ஏற்படுத்துகிறான். All these prophesied promises, those who are read, those who are handled, those who are doing according to this, they are blessed one. பின்பு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 14ஆம் வசனத்திலே 20ஆம் வசனத்திலே விதமாக வாசிப்போம். So the same verses we are reading in the book of Genesis chapter 22 verse 7, 9 and also 20. தயவுசெய்து வாசி. 22 7 9 20. அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்வதோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றான். அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். 12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். அப்படி என்றால் 7ஆம் வசனத்திலே இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளும் பாக்கியவான் என்று அறிவிக்கிறார். Those who are handling these promises of prophecy, they are blessed one. 9ஆம் வசனத்திலே இந்த வரிகளில் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீ முத்திரை போட வேண்டாம், நான் வருகிறேன் என்று சொல்கிறார். God is telling to Apostle John, don't seal the book because I'm going to coming as I told you. 12ஆம் வசனத்திலே இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் செய்திக்கு தக்க பலன் கொடுக்கேன் என்கிறார். So in the verse 12, I'm coming very soon. I'm going to give a good for the people, those who are according to their deeds. இவைகளை சபைகளுக்கும் அறிவி என்று 14ஆம் வசனத்தில் அறிவித்து விடுகிறார். You just proclaim to the church. வாசியம் 14. அவைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். 17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக. சபைகளுக்கு அறிவியின் சொன்ன ஆண்டவர் தாகமுள்ளவனுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கப்படும் என்று வாக்கு பண்ணுகிறார். God is telling, just pronounce, just give a preaching to the church. God emphasized, those who are thirsty will come unto me, I will give you the living water. வருகிறேன் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை சபை நம்பி கிறிஸ்துவின் நிறைவான பூர்ண பரிசுத்தவத்தை அணிந்து கொண்டு மகிமின் சபையான மனவாட்டி சபையும் பரிசுத்த ஆவியானவரும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து வாருமனாரா என்று இருவரும் சேர்ந்து கூவி அழைக்கிறார்கள். Both the Spirit of God and the bride, the church, together they are screaming, they are calling the groom, oh Jesus, come unto us. Oh groom, come unto us, we are ready to meet you. 20ஆம் வசனத்தில் இவைகளை ஆதியாகமம் 3:15 முதல் வெளிப்படுத்தி விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முடிய இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று வாசிக்கிறோம். So from Genesis chapter 3 verse 15 till Revelation chapter 22 verse 12, everything is just revealing the coming of our Lord Jesus Christ. Then the final word they say, Amen, Lord, come for us, come unto us, Maranatha. இதை யாரிடம் சொல்லுகிறார்? திவ்ய வாசனாய் யோவானிடம் சொல்லுகிறார். These things are revealing to the apostle
John. மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் யோவானிடம் சொல்ல, யோவானோ நாம் என்றால் என்ன சொல்லுவோம்? ஆமா ஆண்டவரே, நீ சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே கூவுவோம், அழைப்போம். Truly, I will come soon. If Jesus is telling the same thing to us, what we have told, we are asking, yes Lord, please come quick, please come very soon. It's our response. மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்று அருமை இரட்சகர் சொல்ல, ஒரு மனிதன் மகிமையின் மரியாமையின் சாயல் அணிந்து கொண்ட யோவான் சொல்லுகிறார், ஆமென். கர்த்தராகிய இயேசுவை சீக்கிரம் என்ற வார்த்தை பயன்படுத்தவில்லை. ஆமென், இயேசுவே வாருமே சொல்லுகிறார் தவிர சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லவில்லை. So the response from Apostle John is telling, amen, come Lord Jesus. Here he never pointed out about the soon. Please come quick. He never pointed out. He just say, come Lord Jesus, amen. இப்படி சொன்ன காலம் கிபி முதலாம் நூற்றாண்டு அல்லது கிபி 100ஆம் ஆண்டில் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லி எழுதப்பட்டு நிறைவடைந்த காலமாயிருக்கிறது. So this book of Revelation has written and fulfilled in the first AD or in the year 100th. இப்பொழுது நாம் ஏறக்குறைய 20 நூற்றாண்டு காலங்கள் கடந்து வந்தாயிற்று. Now we have passed over 20th century. 20 centuries we have passed. மெய்யாகவே, அதாவது எபிரேயர் நிருபத்திலே 2 முறை மெய்யாகவே மெய்யாகவே நான் வருகிறேன் சொன்னால் நிச்சயமாக அவர் வருவார் என்பது பொருள். In the Hebrew language, if truly the word come twice, it means it is confirmed that he is going to come. 3 முறை அருமையர்ச்சகர் மெய்யாகவே 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 சொல்கிறேன் நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்வாரானால் மகிமையின் ராஜாவே அந்த திட்டத்தை மாற்ற முடியாது. But the word truly, here it comes thrice. It means confirmedly is going to come. Even Jesus cannot change his அப்படி will. இருக்க அருமையர்ச்சகர் ஏன் இன்னும் வரவில்லை? Therefore, till now not why Jesus has come. வெளி 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனம் முடிய வாசிப்போம். 2 Peter chapter 2 verses 7 to 10. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். ஆமென். 9ஆம் வசனத்தில் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் தாமதிக்கிறார். நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து வருகையை தாமதிக்கிறார் என்று 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். In the verse 9, we can read that why the reason of his delay is to remission of the humankind, to change them from the sinful nature. Because of humankind, God is waiting his coming. வேதத்திலே வாசிக்கிறோம், வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிக்கிறதற்கு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் தன்னுடைய வரிகளை காணப்படணும் என்ற ஆதங்கம் அருமை ரட்சகர் உள்ளத்தில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி உண்டாகிறது. So the reason of the delay of his coming is Jesus has a longing of all the humankind to come to his side and to have a salvation. That's why God is delaying his second coming. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில்
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்றும் அங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். So in the 1 Timothy chapter 2 verse 4, Apostle Paul written to his disciple Timothy, all the people should save. This is the will of God. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26 27 வசனங்களை வாசிக்கலாம். John chapter 15. சாரி 16ஆம் வசனம். John chapter 15 verse 16. தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வதோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அருமை இரட்சகர் சொல்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். Our Savior is telling like this, you have not chosen me, but I have chosen you. அவர்களுக்கு பிரத்யேகமாக நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். You asked my father will fulfill all your deeds. That's why henceforth you go and give fruit and be firm in the fruit. அப்படி என்றால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம் உண்டு என்பதை அறிய முடிகிறது. So from this verse we know that we are all chosen God's kingly priesthood. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26 முதல் வாசிக்கலாம். Book of John chapter 10 verses from 26. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாயிராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. 28ஆம் வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் யார்? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதை ஒருவரும் கெட்டு போகாமல். I will give eternal life to my sheep. Those who are my sheep, that's a church. They will never perish. I will give the eternal life to them. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றவர் நீடிய பொறுமையுள்ளவராய் தாமதிக்கிறார் வாசித்தோம் அல்லவா? The delay of his coming is just not anyone to destroy, because everyone should repent from their sin. அவர்களில் ஒருவரும் கெட்டு போகாமல் என்றால் தேவனுடைய சத்தியத்திற்கும் சத்தத்திற்கும் செவி கொடுத்து தேவனுடைய உள்ளங்கைகளில் அவருடைய நாமம் எழுதப்பட்டு அவருடைய மந்தை நாடுகளாயிருக்கிறவர்களில் ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காகவே நேசருடைய வரியை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். None of them will perish. That is the reason. The meaning of this reason is God is curving everyone into the palm of his hand and he is looking. That's why the coming of the Lord Jesus Christ is delaying. அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்தையின் பிதா எல்லாரும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. I will never allow anyone to take from my hand, because my Father God made them to have salvation. அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பரிசுத்தர்களே, ஆவிக்குரிய மண்டலமே, இயேசுவாகிய மணவாளன் ஏன் தாமதிக்கிறார் என்றால் அவருடைய 11 என்ற மணவாட்டியான நீதிமான்கள் அவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கும் சத்தியத்திற்கும் செவி கொடுத்து அவருடைய ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தத்துக்குரியவளாய் பிதாவுடைய வலது கரத்தில் அவர்கள் நாமம் எழுதப்பட்டவர்களாய் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி ஆட்டுக்குட்டியான ஜீவ புருஷத்துக்கு பேரிடப்பட்டவர்களான இவர்களில் ஒருவரும் கெட்டு போகாமல் இவர்கள் ஆயத்தமாகவே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். So the reason of his delaying of his coming is God made the 11 disciples
as a bride, and they want to write their names in the lamp of the book and also in the life of the book. That's why God is coming as a delay. And if they repent really, God is ready to come in the middle sky. அருமைய இரட்சகர் 11 அப்போஸ்தலர் சொல்லி சென்றது அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 6 5 வசனங்களிலே ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கட்டளையிட்டார். God commanded to his disciples, you go and spread the kingdom of God, the kingdom of gospel, uttermost parts of the world. அந்த ராஜ்யம் என்ற மத்திய 25 அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களிலே 1 வசனத்திலே பரலோக ராஜ்யம் தன் மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாகும் என்று சொல்லப்படுகிறது. This kingdom refers, Matthew chapter 25 verse 1, it is the kingdom of God, it is the kingdom of heaven. It just refer as a minister waiting for the bride. அப்போஸ்தலரால் அறிவிக்கப்பட்ட ராஜ்யம் என்ற அந்த பரிசுத்த நீதிமானுடைய ஐக்கியம் மணவாளனை சந்திக்க அவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். So the 11 bride as a disciple, they are waiting to meeting the groom of the church to the Lord Jesus Christ. மத்தேயு 25 அதிகாரம் 6 மற்றும் 10 வசனங்களில் இதோ மணவாளன் வருகிறார் சத்தம் கேட்கிறது. In the book of Matthew chapter 25 verse 6 and 10, it says, oh, there is a coming of the bride, is ready to meet the groom. சத்தம் கேட்ட அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கரங்களிலே இருக்கிற தீவெட்டி எண்ணெய் எரிந்து கொண்டிருக்கிறதா எண்ணெய் இருக்கிற பார்க்கிற பொழுது 5 பேருடைய எண்ணெய் இருக்கிறது, தீவெட்டி அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு சத்தம் கேட்கிறது, இதோ இயேசு வருகிறார் என்று. அவர்களுக்கென்று கதவு திறக்கப்படுகிறது, அவர்களை தேவன் சேர்த்துக் கொள்கிறார். After hearing the sound, the groom is coming, are you ready? Then all the wiseful spinster, those who are having oil in their lampstick, they prepared and they went into the room, and with the groom they have everything whatever they like. அவர்களையே புத்தியுள்ளவர்கள், புத்தியுள்ள ஸ்திரீகள், புத்தியுள்ள கன்னிகைகள் என்று வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. So the Bible explained they are wiseful women and also the wiseless women. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனத்தின்படி உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புத்தியுள்ள கன்னிகைகளாய், கற்புள்ள கன்னிகைகளாய் உங்களை ஆயத்தப்படுத்த நான் விரும்புகிறேன் என்று 2 கொரிந்தியர் 11:2 வாசிப்போம். So 2 Corinthians chapter 11 verse 12, it said like this, God wants us to be a wiseful virgin to meet his groom. உன்னத பாட்டின் புஸ்தகம் 6 அதிகாரம் 9-10 வசனங்களிலே மறுமனையாட்டிகள் 80 பேர், மனையாட்டிகள் 60 பேர், கன்னியருக்கோ தொகையில்லை, என் பிரியமோ ஒருத்தி, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் என்று உன்னத பாட்டு 6:9 வாசிக்கிறோம். In the Song of Solomon chapter 6 verses 9 and 10, it refers there are 60 wives and also 80 stepwives, and there is numberless companions to the Lord Jesus Christ. Among these only one beautiful bride, that's for the groom. அப்படி என்றால் சாலமோனுக்கு 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது 700 மறுமனையாட்டிகள், 300 மனையாட்டிகள் பிளஸ் 60 மனைவி, 80 மறுமனையாட்டி, இதில் அனைவரும் கூட்டினால் 1140 மனைவி மறுமனையாட்டிகள் இருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. So all his women added, there are 1140 women only for the King Solomon. இவர்களில் அவனுடைய நேசத்துக்குரியவள் உணவப்பட்ட 6:9 படி
என் பிரியமே, என் நேசமே, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், அவள் ஒருத்தி என்று 6:9 வாசிப்போம். Among this 1140 wives, only one beautiful lady, God tell through the King Solomon, you are my beloved, I have put my life on you. ஒன்று உன்னத பாட்டு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். என் புறாவோ என் உத்தமியே ஒருத்தியே, அவள் தான் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள், குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள், ராஜஸ்திரிகளும் அருமையாற்றும் அவளை போற்றினார்கள். சந்திரனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் வரைக்கும் படையை போல் கெடியுமுள்ளவளாய் அர்னோனை போல் இருக்கிறவள் யார்? அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அத்தனை மனைவி மறுமனையாட்டில் இருந்தாலும் நாம் புரிந்து கொள்ள சொன்னால், சாலமோன் இத்தனை மனைவிகளை மறுமனையாட்டில் வைத்திருந்தாலும் அதெல்லாம் அவர் விரும்பி திருமணம் செய்யப்பட்டவர் அல்ல. அவருக்கு பிரியமானவள் என் மணவாடியோ, என் உத்தமியோ, என் ரூபவதியோ, பழுதொன்றும் இல்லாதவளே என்று உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 1-7 10 வசனங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம். அவன் மனம் உவந்து அவன் திருமணம் செய்தது ஒரே ஒருத்தி, மற்றவர்கள் அனைவரும் அரசியல் ரீதியாக மறுமனையாட்டிகள், மனைவிலாக வந்தவர்கள். Though Solomon had these bunches of women in his life, he loved only one. He told in the book of Song of Solomon chapter 4 verses 7 and 9 and 10, you are my beloved, you are so beautiful, I like you, I give my life unto you. என் புறாவோ, உன்னத பாட்டு 6:9, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே, அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை, அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள் என்று வாசிக்கிறோம். You are like a dove, you are so faithful, you are only one daughter for your mother, that's why I give all my blessings to you. அப்படிப்பட்ட நிலையில் 6:10 படி அருணோதயை போல் உதிக்கிற இவள் யார் என்று கேட்கிறார். So Song of Solomon chapter 6 verse 10, like a sun he is rising, who is she? ஏனென்றால் அவள் அருணோதயம் போல உதிக்கிற ஸ்திரீ, புத்தியுள்ள கன்னிகை, மணவாட்டி, நீதிமான் யார் என்ற பொருள் கொண்டபடி சூரியனை போல் பிரகாசமும் சந்திரனை போல் அழகும் கொடிகள் பறக்கும் படை போல் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? This wiseful virgin have a light of the sun, beauty of the moon, and the branches will fall upon the walls. Who is she? This is a question of King Solomon. காலையிலே நாம் தியானம் செய்தபடி உன்னத பாட்டு புத்தகம் 2:28 படி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு விடுதலை நட்சத்திரத்தை கொடுக்கிறேன் சொல்லுகிறார். In the morning we have dealt with those who are overcome the world, I will give the sign of the star. மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு 1-2 வசனங்களிலே கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசிக் கொள்வார்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் அவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்கிறார். In the book of Malachi chapter 4 verse 2, those who have fear of God, on them the righteous sun will rise up and they will go forth with a healthy life. வாசிங்க மல்கியா 4ஆம் அதிகாரம். Book of Malachi chapter 4 verses 1 and 2. ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இவர்களை நான் என் சம்பத்துக்களை சேர்க்கும் நாளில் இவர்களை நான் சேர்ப்பேன், அப்பொழுது எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பீர்கள் என்று மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 17-18 வாசிக்கலாம். போல நான் அவர்களை கடாட்சிப்பேன், அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். In the last days I will gather all my inheritance
in the days you can see the difference between the righteous and the wicked, and the man who are doing ministry and the man those who are not doing the ministry. I will show the difference once again. இவர்களை தேவன் தம்முடைய சம்பத்து என்று ஏற்றுக்கொள்கிறார். God is accepting them as their inheritance. அவர்கள் என்னுடையவர்கள் தன்னுடையவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார். 17ஆம் வசனத்தின்படி In the verse 17, according to this word, God accepting, they are belonging to me. அவர்கள் தனக்கு ஊழியம் செய்கிறவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறார். He is accepting, they are doing ministry for them. ஒருவன் தன் பிள்ளை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கடாட்சிக்கிறது அப்படின்னா ரட்சிக்கிறது போல அவர் தன் குமாரனாக இந்த ஊழியக்காரர்களாகிய புத்தியுள்ள மனவாட்டியானவர்களை ஏற்றுக்கொள்கிறார். As a father saves his son, the same way God is giving blessing to the people, those who are doing ministry for him. 18ஆம் வசனத்தில் அவர்களை நீதிமான்கள் என்று சொல்கிறார். In verse 18, God told that they are righteous men. 4ஆம் அதிகாரம் மலிகா 4:2 படி அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர் என்று சொல்கிறார். In chapter 4 verse 2, he is denotes like this: they are having the fear of God. சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து அவர்கள் வரவழைக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. They are inviting from the direction of sunrise. அவருடைய சட்டைகளின் கீழே அவர் அடைக்கலம் புகுந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. They are having their protection of his wings and they have a healthy life. 3ஆம் வசனத்தினுடைய துன்மார்க்கர்களை தங்கள் கால்களின் கீழே போட்டு சாம்பலாக்குவார்கள் என்று 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். They stamp the wicked and they will become the ashes in the bottom of their legs. அப்படி என்றால் அருமையான பரிசுத்த ராஜ்ய ஆசாரி கூட்டமே, துன்மார்க்கன் என்றால் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷனுக்குள் புகுந்த வலு சர்ப்பம். Wicked man means it is the serpent of Satan. அவன் தலையை வலு சர்ப்பத்தின் தலையை நசுக்குவதற்கென்று 2ஆம் ஆதாமும் அவருடைய சந்ததியானவர்களுமாய் இருக்கிறார்கள். God is going to stamp the head by his legs. It means the second Adam is going to do the same thing. எசேக்கியேல் 28:18 படி அவர்களை பட்சிக்கிற அக்கினியாகவும் அவர்களை சாம்பலாக்குகிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று அறிவிக்கப்படுகிறது. So 28 verse 18 Ezekiel, it refers that I will make them as a consuming fire. They make the enemy into the ashes in the bottom of their legs. இவர்கள் தேவனுக்காக வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 51ஆம் அதிகாரம், The book of Jeremiah chapter 51, 11ஆம் வசனம் முதல் வாசிப்போம். 11-12 வாசிக்கலாம். verse 11 and 12. அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமங்காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். பாபிலோனின் மதில்களை கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், ஜாமக்காரர்களை நிறுத்துங்கள், பதிவிருப்பவர்களை வையுங்கள். பதிவிருப்பவர் என்றால் 2 சேனைக்கு ஒப்பான நீதிமான்களுடைய ஐக்கியமட மனவாட்டி சபை. So the fellowship of the righteous is the church of the bride. Make the wall of Babylon strong and make the watchman to watch to guard the people. It is the promise of God from Ezekiel. உன்னத பாட்டு 6:12 அவள் சூலமுத்தியாலே அவளிடத்தில் என்னத்தை பார்க்கிறீர்கள், அவள் 2 சேனைக்கு ஒப்பானவள் என்று சொல்லப்படுகிறது. So after Shulamithia, they are saying the 2 hosts of God. அவர்களில் ஒரு கூட்டம், அதாவது 2 சேனையில் ஒரு சேனை பதிவிருந்து வலுசற்பத்தை வீழ்த்துகிற பழைய ஏற்பாட்டு சேனை. The one of the hosts is they just ambush prayer and stamp the
head of the snake. ஆனால் அவர்கள் யோசுவா காலத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். ஆனால் அதற்கு பதிலாக கிருபின் காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படியாய் வானத்திலே யுத்தம் செய்து அந்த பொல்லாத சர்ப்பத்தை பூமியில் விட தள்ளி வெளிப்படுத்தின 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துபடி அக்கினியில் போட்ட மனவாட்டியானவளாய் நீதிமான்கள். So in the book of Revelation chapter 17 verses 11, from the book of Revelation chapter 20, God just drawn out this snake from the heaven and pulled down into the dust and to the hell and make them to destroy. இது அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு இறுதியில் நடக்கிற யுத்தமாய் இருக்கிறது. So it's the last part of the 3.5 years, the war between the Antichrist. இன்னொரு சேனை முத்திரை போடப்பட்ட 1,44,000 இஸ்ரவேலர்கள் மீட்கப்பட மனவாட்டியானவர் வனாந்தரத்து ஆசால் இருந்து ஜெபித்துக் கொண்டு 7 வருட அந்தி கிறிஸ்து 7 வருட இறுதியிலே மணவாளன் இயேசுவும் மனவாட்டியும் சேர்ந்து வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனப்படி நடக்கிற மகாயாக யுத்தத்தின் மூலமாய் மிகாவேலையும் வலுசற்பத்தையும் அக்கினி மிருகத்தையும் கள்ளத்தீர்க்கதரிசியையும் அக்கினி கடலில் தள்ளிப்படுகிற இரண்டாவது சேனை. Another host is this 1,44,000 people. They are just ready to meet the bride with the Lord Jesus Christ, and they both together destroy the evil forces and put down into the hell. ஆகையினாலே நீதிமான்கள் அல்லது மனவாட்டியானவர்கள் 2 சேனைக்கு ஒப்பாய் இருக்கிறபடியால் ஒரு சேனை மனவாட்டி பதுங்கிருந்து அவனை வீழ்த்துகிற சேனை, இன்னொரு சேனை மனவாட்டியும் மனவாளனும் சேர்ந்து 7 வருட இறுதியிலே சாத்தானை அக்கினி கடலுக்குள் தள்ளுகிற சேனை. ஆகையினாலே இவள் பதிவிருக்கிற நீதிமான்கள், சாத்தானை வீழ்த்துகிற நீதிமான்கள். So the one host is just to have ambush prayer and stand against the evil forces. Another force is with the bride and the groom, the Lord Jesus, both together crush down the evil forces, put them into the hell for the destruction. இன்னொரு சேனை 11ஆம் வசனத்தின்படி அம்புகளை துலக்குகிறவர்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுகிறவர்கள். கர்த்தர் மேதியுடைய ராஜாக்கள் ஆவி எழுப்பினார், பாபிலோனை அழிக்கிற கூட்டம் 2வது சேனை. Another host is make the arrow sharp and make the shield into ready for the war, and also to destroy all the Babylonic instruction to the destruction. ஆகையினாலே அவருக்கு பிரியமான நேசமான பூர்ண ரூபவதியான என் ரூபவதியே, என் மனவாளியே, என் நேசத்துக்குரியவளே என்று சாட்சி கொடுக்கப்பட்ட மனவாட்டியானவள் படையை போல் கெடி உள்ளவள் என்றால் வெற்றி அடைகிறவள். இவள் யார்? அவள் வெற்றி அடைந்து படியினால் அவளுக்கு நீதியின் சூரியன் அவளை மறைத்துக் கொள்கிறது. வெளிப்படு 12ஆம் 1ஆம் வசனத்தின்படி அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். இவள் யார்? So in the book of Revelation chapter 12 verse 1, the woman is wearing the Son of Righteous. Who is she? He overcome every sinful nature. He just referred to the bride, the church is ready to meet his groom in the middle sky. இவள் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2, 9, 10 வசனங்களை வாசிப்போம். The book of Revelation chapter 21 verses 2 and 9 and 10. குயிக்கா வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. பின்பு கடைசியான 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயர்வுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, இவள் சீயோனில் இருந்தவர்கள், இவர்கள் தானாகவே அங்கிருந்து தேவனால் அனுப்பப்பட்டு மனுஷர் மத்தியிலே
சபையாய் நேசரை பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் என்ற நாமத்தில் தேவனுடைய வாசஸ்தலமாக அவரை ஆராதித்து தன் புருஷனுக்கான அழகை அணிந்து கொண்டு ஆட்டுக்குட்டியான மனைவியான தகுதியை அடைவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்கள் என மனவாட்டி சபை. They are coming out of Zion. They sent through the Lord Jesus Christ and made them the holy city of New Jerusalem. That is the church which refer for the bride who is waiting to meet the groom, our Lord Jesus Christ. இவள் மற்ற உலகத்தானுக்காக வாடுகிற அழகை அணிந்து கொள்கிறவர் அல்ல, தன் வர இருக்கிற மணவாளன் இயேசுடைய அச்சாடையாளங்களை அணிந்து கொண்டு வாருமனாளா என்ற ஆவியான சேர்ந்து கூவி அழைக்கிற கூட்டமாய் இருக்கிறது. This woman is not the women of the world who is beautified with the ornaments, but these women have the images of the Lord Jesus Christ, and she is waiting to receive the groom. Oh my beloved, come unto me, I am ready for you. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களின்படியாய் வாசிப்போம். The book of Isaiah chapter 52 verses 7 and 8. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அளவாய் இருக்கின்றன. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். அருமையான பரிசுத்தர்களே, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி, அது முடிவான ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்றால் உன் தேவன் 1000 வருட அரசாட்சி செய்ய ரகசிய வருகையாய் வரப்போகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் வருகிறது. அவர் எவ்வளவு பாதங்கள் அழகாக இருக்கிறது. இது எப்ப நடக்கும்? 8ஆம் வசனத்தில் உன் ஜாமக்காருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார். என்னென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார் என்று அறிவிக்கப்படுகிறது. The preaching of the peace, the proclaiming of the gospel, those who are doing this, the elects are so beautiful upon the hills. So they are waiting to see the groom with all expectation. Bride is the church of the Lord Jesus Christ. கடைசி கால முடிவான ரட்சிப்பை அறிவிக்கிற காலம் எதுவென்றால் சீயோனில் இருக்கிற அந்த பரிசுத்தவான்களை பூமியிலே மனுஷர் மத்தியிலே பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற நாமத்தில் இயங்கி எழும்பி இதோ உன் தேவன் வருகிறார், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று நற்செய்தியை அறிவிக்கிற அந்த வேளையிலே அவருடைய வருகை சமீபமான காலமாயிருக்கிறது என்பதை அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். Those who are functioning in the name of the city of the New Jerusalem Bride Church, they are spreading the gospel, proclaiming the peace to the unreached people. They are the church, the bride who is waiting for the groom. கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை காண்பார்கள் என்று வாசிக்கிறோம். When God returns out of Zion, they are coming to meet the groom. அப்படி என்றால் வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி சீயோனில் இருந்து பரிசுத்த புதிய எருசலேம் நகரம் பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்ற அந்த சத்தியத்தின்படி இப்பொழுது பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி என்ற சபை மனுஷர் மத்தியிலே எழும்பி ஆயிற்று. இந்த நாட்களிலே முடிவான ரட்சிப்பும் இதோவன் மணவாளன் வந்து ராஜரீகம் பண்ண போகிறார் என்ற சத்தியத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும் காலமாயிருக்கிறபடியால் இதோ மணவாளன் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று அறிந்து வரப்படுகிறது. Amen. After Zion, the holy New Jerusalem church is ascending from there. If the things are happened nowadays, that's why we are gathered here. Let us proclaim the gospel of the Lord to the unreached people. It is the day to reach the people with the gospel of our Lord Jesus Christ. ஒரு வருடத்திற்கு ஒரு சாட்சி. ஒரு வருடத்திற்கு முன்பாக அடியான் சென்னையிலே மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பொழுது It's my witness. நடு ராத்திரி அப்படின்னா 12ஆம் மணி வேளையிலே வலுசற்பமானவன் வந்தான்.
அவனோடு பூமியில் உள்ள இந்த புரிந்து கொள்ள சொன்னால் தமிழ்நாட்டில் அன்று பிஜேபி தலைவனாக இருந்த அண்ணாமலை என்ற மனிதன் அவனை சார்ந்த கூட்டங்களும் வந்தது. Last year, I was hospitalized and I went to the doctor. In the ward, when I was sleeping, the midnight 12 o'clock, God showed our BJP leader, Annamalai, with his group. He entered into my room and they threatened me. அவர்களோடு வல்சற்பம் வந்தான். வந்த வல்சற்பம் அவர்களை காண்பித்து சொன்னான், நீ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறாயே, இதனால் உனக்கு என்ன கிடைக்க போகிறது? With this group, the serpent entered and they showed them and asked to me, what is going to happen because you are spreading the gospel of kingdom? What is the use of that? முடிவிலே நீ மாத்திரம்தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் கத்திக் கொண்டிருக்க போகிறாய். In the final days, you are only the man who is screaming, who is shouting, it is the gospel of kingdom, it is the gospel of kingdom, nothing doing with his screaming. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்காதே, உன்னை கோடீஸ்வரன் ஆக்குகிறேன் இந்த பூமியிலே. If we stop to preach the gospel of kingdom, I will make you the millionaire in this year. இப்போ நீ மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறாய் எங்களுக்கு முன்பாக. என்னை பின்பற்றி வந்தால் என் கூட்டத்தை பார், நாங்கள் எல்லாரும் உன் பின்னே வருகிறோம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் மாத்திரம் அறிவிக்காதே என்று சொன்னார். You are the only man who stand against us. So if you stop preaching the gospel of kingdom, I am ready to give all things. You just see the crowd with me. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லாதே, மாறாக இந்து எழுச்சி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பி, நாங்கள் எல்லாரும் பின்னே வருகிறோம். இப்பொழுதே இங்கே இருந்து பாண்டிச்சேரிக்கு இப்பொழுதே நாம் யாத்திரை புறப்படுவோம், உன்னை மனிதர்களாரும் உயர்த்தி பேசுவார்கள் என்று சொன்னார். You stop preach the kingdom of gospel and start Hindu revival movement. From this place we have a rally into Pondicherry. I will make you the great man of this country. அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம், அண்ணாச்சி இப்பவே வாங்க வாங்க, நாங்கள் எல்லாருமே பின்பற்றுகிறோம், உலகமே உண்மை பின்பற்றி வரோம், இப்பொழுதே யாத்திரை புறப்படுங்கள் பாண்டிச்சேரிக்கு என்று சொன்னார். Some of the people, they asked to me, Annachi, come with us, join with us, we'll have a rally until Pondicherry, the whole country, even the world will follow you. அவனுக்கு பதிலாக அடிமை சொன்னேன், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை என் மணவாளன் இயேசு அன்று முதல் இன்று வரைக்கும் வருகை மட்டும் நான் பிரசங்கிப்பேனே தவிர, உன்னை எதிர்த்துணை சாம்பலாக்கும்படியான கூட்டமாய் ஒரு ராஜரீக ஆசாரி கூட்டமாய் எழுப்புவே தவிர உன்னை பின்பற்ற மாட்டேன், இயேசுவினால் கட்டுகிறேன் என்று கட்டளையிடப்பட்டது. I replied with a response, till my Lord Jesus Christ coming, I will declare, I will proclaim with my people the gospel of kingdom. Until his coming, I will never stop. Go away, Satan. பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டி சபையில் உள்ள தேவ ஜனங்கள் ஸ்தானாபதிகளாகிய நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னை சாம்பலாக்குவோமே தவிர உன்னை ஒருபோது பின்பற்றி வர மாட்டோம் என்று சொன்னோம். So the host of this holy New Jerusalem church people, we will stand against you and make you dust, even ashes. We will never follow you. ஓடி போன அந்த கூட்டம் அடுத்த நாள் அதே சமயம் வந்தது. They run away from my place. And the second day, the same people entered into my room. அன்று வந்து அவன் என்ன சொன்னான், நீ இந்த எழுச்சி இயக்கத்தை தான் ஏற்படுத்தல, எங்களை வழி நடத்த விரும்பல, செந்தமிழ் தமிழ் எழுச்சி இயக்கம் ஒன்றை எழுப்பு, அதன் பின்னே நாங்கள் எல்லாரும் உன்னை பின்பற்றி வருகிறோம், நீ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவிக்காதே என்று கேட்டுக்கொண்டான். Second day, the same group came unto me and told that you would have stopped to rise the Hindu revival movement. Let us start Tamil revival movement. The same group, we will follow you and make you as our leader. அவனுக்கு கொடுத்த பதில், நாங்கள் செந்தமிழுக்கோ
எந்த இலக்கியத்திற்கும் மொழிக்கும் ஜாதிக்கும் உரியவர் அல்ல. நாங்கள் அனைவரும் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரே ஜாதி. அது ஆவிக்குரிய இஸ்ரவேலின் ஜாதி என்று ஆர்ப்பரிக்கப்பட்டது. So the reply from my mouth to these people is, we are not belonging for any languages, we are not belonging for any caste system, we are just for the New Jerusalem church people, we are just for the sake of gospel, we are stand against you. This is the reply from my mouth. அந்த நாளில் தேவன் அடிமைக்கு ஆதியில் சொன்ன வார்த்தை உறுதி பண்ணப்பட்டது. அருமை இரட்சகருடைய வருகை யாருக்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்றால், அவரை அணிந்து கொண்டு அவருடைய அச்சடையாளங்களை தரித்து கொண்டு, என் பிரியமே என் ரூபவதியே பழுதொன்றும் இல்லாத விலை என்று அவரால் சாட்சி கொடுக்கப்பட போகிற சபை நீதிமான்கள் இந்த பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டி சபையை என்று உறுதி ஏற்றுக்கொண்டேன். On that day God made a second time confirmation that God is calling for me to start this church, the holy New Jerusalem bride church, to make the people to ready to meet the groom of our Lord Jesus Christ in the middle sky. ஆனபடியால் அருமை இரட்சகர் இதை சொல்லுகிற நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் யோவான் வாரும் இயேசுவே என்று அழைத்தவர் தாமதிக்கிறதற்குரிய காரணம் அவருடைய நீதிமான்களான புத்தியுள்ள கன்னிகையான பூர்ண பரிசுத்த புதிய எருசலேம் மணவாட்டியான பரிசுத்த ராஜரிகாசரை கூட்டத்தை அவர்களில் ஒருவரும் கெட்டு போகாமல் அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எக்கால சத்தம் கேட்டு ஒரு நிமிஷத்திலே மகிமையின் மேல் மகிமை மறுரூபமாயி தன்னோடு அவரை சேர்த்து கொள்ளவே அவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சத்தியம் போதிக்கிறது. That's why God is telling to us, like Apostle John, you just say, come Lord Jesus, amen, we are waiting. So wearing his nature on us, having the mark of our Lord Jesus in our body and waiting for his coming, it is the real vision and commission of this ministry. உங்களில் ஒருவரும் கெட்டபோது பிதாவுக்கு சித்தமல்ல. The will of God is none of you perish. தாவீதுக்கு மங்களம் எங்கிருக்கிற நீதிமானே, பரிசுத்தவானே, சத்தியவானே, இந்த பரிசுத்த புதிய இயேசு மணவாட்டி சபையில் ஊழியர்களே, தேவஜனமே, உங்களை ஒருவரும் கெட்டபோது பிதாவுக்கு சித்தமில்லை. Oh, the righteous man, the holy people, the men of God of this holy New Jerusalem, God is telling that none of you is perishing. God is willing to have a eternal life for each and every one of you. உங்களை குயவன் கை களிமண்ணாய் பழுதொன்றுமில்லாத பூர்ண ரூபவதியாய் ஆயத்தப்படுத்துவதற்காகவே அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம், மனவாளோடு சேர்ந்து கொள்வோம். தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராம். ஹalleluya, 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 hallelujah. God is just to make a clay into the beautiful pot in the hands of pot maker. God is ready to give all his treasures unto you, and that's why in the book of Ezekiel, God telling to his people, be prepared and make the group to prepare and be secure for them. It is the promise of God. With this word, I bless you all in the name of our Lord Jesus Christ. Amen. Hallelujah. 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 Hallelujah.